அம்மா வந்து பேசினாங்க. இப்போ இவங்க நம்ம வந்து அவன் இவன் அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. இவங்க மனநிலை மோசமான மனநிலை உள்ளவங்க. நம்ம இவங்களை பார்க்கும்போது நமக்கு கோபம் தான் வரும். ஒரு அம்மா சொன்னிச்சு, ஞாபகம் இருக்கா? சரி, ஒரு பெண் சொன்னாங்க, அந்த அம்மா வேண்டாம், எனக்கு அந்த அம்மாங்கிற வார்த்தையே இவங்க சொல்கிறதுக்கே நான் அருவ இருக்கிறவங்ககிட்ட வந்து ஒரு பெண் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்கள் பையன் தான் இருக்கு. 13 வயசு விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தவங்க. இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்லை. 50 பேருக்கு மேல 50 பேர் விழுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்லை. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். இதை பார்க்கும்போது நம்ம முதல் நம்ம சொன்னோம், ஒரு 13 வயசு பையன் இறந்து போயிருக்காம்னா அப்போ அதை பார்க்கக்கூடிய மனநிலையில் ஒரு அம்மா இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருப்பாங்க, பெத்த தாய் எப்படி இருப்பாங்க? அப்போ அது ஒரு வேளை போலியாக இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு பதிவு ஒன்று அப்போவே போட்டிருந்தோம், நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், 41 பேர் இறந்ததில் இந்த சின்ன பையனுடைய அம்மா எத்தனை பேர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் கணவர் இறந்தவுடைய மனைவி பேட்டி கொடுத்துருக்காங்க, இல்லை மனைவி இறந்தவுடைய கணவர் பேட்டி கொடுத்துருக்காங்க, எத்தனையோ வந்துருக்கு. ஆனால் 41 பேர் இறந்ததில் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த பெண் பேசின இல்லை இந்த பெண் கண்ணீர் விட்ட இந்த பையனோட இந்த அம்மா இந்த பெண்ணோடைய குழந்தை இறந்துன்னு சொன்னாங்களா, அந்த புகைப்படம் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல கிடச்சிச்சா? அப்போ இவங்க எப்படி ஒரு போலி செய்தியை உருவாக்குறாங்கன்னு பாருங்கள். அது எப்போ உருவாக்குறாங்க? ஒரு நாள் கழிச்சு கிடையாதுங்க. சம்பவம் நடந்த 1 மணி நேரத்திலேயே ஒரு பெண்ணை வச்சு ஒருவேளை இறந்துருந்துருக்கலாம், எனக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், ஒருவேளை இறந்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த 20 நாளாக பார்த்துட்டோம். 20 நாளாக எத்தனையோ பேர் இறந்தவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க, அழுகிற வீடியோ வந்துருக்கு. அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு, அதாவது டிசம்பர் 27 அந்த கரூரில் 41 பேர் இறந்ததில் அதுக்கு பிறகு இந்த பெண் பேசின வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல கிடச்சிருக்கா? என் பையன் இறந்துட்டான், என் பையன் புகைப்படம் இதுதான், இல்லை விஜய் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க? கவர்மெண்ட் தான் காரணம், கவர்மெண்ட் கோட்டை விட்டுருச்சு, செந்தில் பாலாஜி காரணம், சிஎம் காரணம் சொன்னாங்கல்ல. அப்போ இவர்கிட்ட விஜய் பேசியிருக்கணும்ல. பையனே இழந்துட்டாங்கல்ல, ஃபோன் பண்ணி பேசினதில் விஜய் பேசியிருக்கார இவங்ககிட்ட, இவங்ககிட்ட பேசினாங்க, இவங்க இவெல்லாம் பூரிச்சு பேசியிருப்பாங்க. அப்போ எங்கே நடிப்பு ஆரம்பிக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு தாவைக்காங்கிற வந்து 100 முசோலினுக்கும் 1000 ஹிட்லருக்கும் சமமானவங்க.